எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு வெற்றின்னு தான் சொல்லணும். நம்ம அப்ளை பண்ண எல்லா ஐபிஓக்கும் சில இதெல்லாம் கிடைக்கல. சில இதெல்லாம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் 2 அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் பண்ணியிருந்தோம். 2 அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இப்போ அலாட் ஆகியிருக்காங்க. ஸோ நமக்கு இது வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த வெற்றியை கொண்டாடுறது முக்கியமானது இல்லை. ஸோ நமக்கு ஒரு ஐபிஓ கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு லாட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றி முக்கியமானது. ஸோ நமக்கும் அடுத்தடுத்த ஐபிஓ கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது நமக்கு 3வது ஐபிஓ. அடுத்து நம்ம பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அது எப்படி கிடச்சிருக்குன்னு. ஸோ என்னுடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்குது. என்னுடைய அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தேன், அது கிடைக்கல. ஓகே, ஸோ பார்க்கலாம். உங்களுக்குலாம் ஐபிஓ கிடச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐபிஓனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லிஸ்டிங் அன்றைக்கி பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.